ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைல் நெத்திலி மீன் குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு ஒரு 1/2 கிலோ நெத்திலி மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதை 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பாதி துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். முழு தேங்காயில் பாதி அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இனி இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். இனி இதை குழம்பு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். மிக்சி ஜாரை கழுவுன தண்ணியும் இது கூட சேர்த்துக்கிடலாம். கூடவே 3 பச்சை மிளகாய், 6 சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து சேர்த்துக்கிடலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். இனி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி இது கூட சேர்த்துக்கிடலாம். இந்த ரெசிப்பியில் நம்ம தக்காளி சேர்க்குறதில்ல, அதனால புளியோட அளவை கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இனி தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. காரம் தேவைப்பட்டால் மிளகுத்தூள் சேர்த்துக்கிடலாம். இனி இதை ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். குழம்பு நல்லா கொதித்ததும் நாம் வெட்டி கழுவி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கிடலாம். நான் இந்த சேனலில் ரொம்ப டேஸ்டான ரெசிபியான நெத்திலி மீன் பீரா அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பம்னா பாருங்கள். குழம்புல மீன் சேர்த்ததும் ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம், லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இனி இதை மூடி வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லையும் அடுத்த 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இனி தாளித்து ஊற்றிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். வெந்தயம் லைட்டாக பொன்னிறமாக ஆகட்டும். இனி ஒரு 2 சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வத்தல் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். இனி இதை குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுவையான கேரளா ஸ்டைல் நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான ரெசிபி, சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.